நான் இந்த வேலை தான் செய்ய போறேன். முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எஸ்பிஎம்ல? எங்க படிக்கணும்? என்ன படிக்கணும்? அப்படின்ற இந்த கேள்வி பிள்ளைங்களா எல்லாத்துக்கும் இருக்குதானே? இத தெளிவுபடுத்துறதுக்கு உதாரணத்துக்கு பார்மசிஸ்ட் ஆக போறேன். எஸ்பிஎம் முடிச்சுட்டு எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்? எஸ் அதுல எஸ்பிஎம்ல உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? போலீஸ், காவல்துறை இதுக்கு நெறைய பேர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு எஸ் கேட்டவங்க என்ட்டயே இருக்காங்க. இதுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அப்படின்ற ஒரு கேள்விகள். அல்லது கணினித்துறை, இந்த கணக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அக்கவுண்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு எஸ்பிஎம்ல மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அடுத்து என்ன படிச்சா என்னோட இந்த கனவு வேலை இருக்கு பாத்தீங்களா? அதுல என்னால போய் உட்கார முடியும். இந்த மாதிரி மருத்துவம், என்ஜினியரிங், லா இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். பிள்ளைங்களா இது எல்லாமே உங்களோட கனவு வேலைன்ற ஒரு விஷயம் மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு இப்ப கரண்ட்லி உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எஸ்பிஎம் முடிஞ்சு இருக்கணும்? எஸ் என்ன படிச்சா இந்த பாதை அப்படியே உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கும் தானே? ஸோ கண்டிப்பாக முதல்ல இந்த காணொலி இப்பயே ஃபேவரட்டா சேவ் பண்ணிக்கிட்டு என்னை பின்தொடர ஆரம்பிச்சிருங்க எல்லா சமூக ஊடகத்திலையும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை இல்லைங்க, ஒவ்வொரு வேலை சார்ந்து மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு வேலைக்கும் எஸ் அதோட குவாலிஃபிகேஷன் என்னது, பாத்வே என்னது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு பகிர்ந்துக்கக்கூடிய காணொலிகள் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதுல வந்து ஒரு திருக்குறள் வந்து மென்ஷன் பண்றேன். இதனால் இவன் முடிக்க என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. அதாவது ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா உங்களோட எஸ்பிஎம் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் எஸ் நீங்க அடுத்து மேற்கொண்டு அந்த துறைக்கு படிக்கிறதுக்கு உங்களோட தகுதின்றதை விட உங்களுக்கு அதோட புரிந்துணர்வு, தகவல் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ற ஒரு விஷயம். ஆனா அது மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் நீங்க எந்த இடத்துல எஸ் மேபி டிப்ளமோ படிக்க போறீங்க, என்ன டிப்ளமோ படிக்க போறீங்க, எந்த இடத்துல ஃபவுண்டேஷன் செய்யணுமா இல்லையா, அசாசி செய்யணுமா இல்லையா, அல்லது எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு டிகிரி போகணுமா, நிறைய கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு வேலைக்கும் மறுபடியும் சொல்ற பிள்ளைங்களா, உங்களோட இலக்கு வேலை முக்கியம். அதுக்கு நிறைய பாதைகள் இருக்கும். இதுல உங்களோட தகுதியில் ஆரம்பிச்சு எந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா தெளிவாக போகலாம் அப்படின்னு எஸ் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெசிபிக்கான காணொலிகள் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், எஸ் இவ்வளோ சேவ் பண்ணிட்டு தொடர்ந்து பின்தொடருங்க. அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் இப்பயே வந்து உங்களோட வேலை கனவு வேலை இருக்கு பாத்தீங்களா, அது என்ன நினைக்கல வந்து இப்பயே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்களா. அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும், எஸ் சமூகத்தின் பால் அக்கறை உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தெளிவு எல்லா பிள்ளைங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தெளிவா போறது மட்டும் இல்லாம எஸ் ஒரு தெளிவான பாதையை நோக்கி, கல்வி பாதையை நோக்கி எல்லாரையுமே எல்லாத்தையுமே வழிகாட்ட முடியும். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சோ இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக எல்லாத்துக்குமே இந்த காணொலி மூலியமாக மட்டும் இல்ல, அவங்களோட வழிகாட்டுதல் மூலியமாகவும் கண்டிப்பாக பயன் கொடுக்கணும். இதோட நோக்கம், எதிர்பார்ப்பு பிள்ளைங்களா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. கேட்கிற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு சமுதாயம் மாறணும் அப்படின்னா பிள்ளைங்களா நல்ல துறையில உங்களுக்கு பிடிச்ச துறையில சரியான பாதையில நீங்க போய் ஆகணும். நீங்க போயிட்டதுக்கு அப்புறம் நிச்சயமாக உரிமையோட நான் உங்ககிட்ட கேட்பேன், இவ்வளவு பேர் இருக்காங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க, வேலை கொடுங்கன்றப்ப கொடுக்கிற இடத்துக்கு நீங்க மாறுறப்ப சமுதாயம் நிச்சயமாக சத்தியமாக பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க ஒரு மாறுமா இல்லையா? இப்போ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச துறையை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதை ஒட்டி கண்டிப்பாக என்னோட அடுத்த காணொலிகளை மிஸ் பண்ணாம எல்லா சமூக ஊடகத்திலையும் வந்து பின்தொடருங்க, பரவலாக வந்து பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக சமுதாய ஒரு மாற்றம் பிள்ளைங்களா உங்களால ஏற்படும். நான் ஒரு விதையாக இந்த ஒரு விஷயத்தை வந்து விதைக்கிறேன். அதை மரமாக செழிப்பாக கொண்டு போறது எஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாத்தோடையும் பொறுப்பு. வெற்றி வணக்கம் டாக்டர். எதையுமே தாங்கிடும் இதயம் என்ன